இந்த அனுஷம் அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாரையும் பிற உயிர்களையும் மனிதர்களையும் அளவு கடந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் நேசிக்கக்கூடியவங்க. பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க அடைய நினைக்கக்கூடிய இலக்குகளை பார்த்திங்கன்னா பல தடவை முயன்றும் கடைசியில் 1 2 3 4வது தடவை தான் அந்த இலக்குகளை அடைவாங்க. அனுஷம் அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இவங்க யாருக்கெல்லாம் வந்து உயிருக்குயிராக நேசித்து அவங்களுக்கு வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் இவங்கள முதுகில் குத்துவாங்க. Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமः. கங்கை ஜெயமனை ஜெயவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. இன்றைக்கி எந்த மாதிரியான பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் காரகத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ சனி பகவானுடைய காரகத்துவத்தை கொண்டு இருக்குது. அதே சமயத்தில் அனுஷ நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மித்ரன். அப்போது இந்த அனுஷ நட்சத்திரம் எப்படி இந்த சமுதாயத்தில் பிறந்ததுலேருந்து சர்வைவல் பண்ணுது, அப்படி சர்வைவல் பண்ணும்போது ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் எந்தெந்த பீரியடில் எப்படி சந்திக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் மீள் பதிவாக இருக்கும், நீளமாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓரளவுக்கு கரெக்டாக இறைவன் அருளால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா தாய் தந்தையர்கள்ட்ட இருந்து ஒரு ஆரம்ப காலங்களில் தாய் தந்தையர்கள்ட்ட இருந்து ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது அப்பா அம்மா ஒரு ஊரில் இருப்பாங்க, பிள்ளைங்க, நான் சிறு வயதிலேயே சொல்கிறேன், பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து அப்பா அம்மா கூட பிரிந்தில்லாமல் கூட இருக்குது அப்படின்னா கூட இருக்கும்போது ஒன்றாக இருந்தும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். புரியலையா உங்களுக்கு? அப்பா அம்மாவை பிரிஞ்சு வெளியூரில் வாழ்கிறது ஒரு விதம், அப்போது அப்பா அம்மா கூட இருந்தும் பிரிஞ்சு இருந்தோம்னா அப்பா அம்மாவோட அன்பு அரவணைப்பு இதெல்லாமே வந்து இந்த அனுஷத்துக்கு வந்து கிடைக்காது. அப்போது கூட சேர்ந்து இருக்கும்போதும் அதே நிலைமை தான் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பல ஆசைகள் ஆசாபாசங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கும். இதோட கர்மாவே என்னென்னா அபரிமித புத்திசாலி. இந்த நட்சத்திரத்துக்கு தனியாக வந்து கிளாஸ் எடுத்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. இந்த நட்சத்திரம் ஒன்றை கண்ணால் பார்க்கும்போதோ இல்லை ஒரு செயல் நடக்கும்போதோ அதை பார்த்து தானே புரிஞ்சுக்கும், தானே தெரிஞ்சுக்கும். அப்போது அந்த மாதிரியான ஒரு சக்தி இந்த அனுஷத்துக்கிட்ட இருக்கும். ஆனால் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தை கரெக்டாக மோட்டிவேட் பண்ணி கரெக்டான பாதையில் கொண்டு செலுத்துனா இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எங்கேயோ வேறு லெவலுக்கு போயிடும். ஆனால் என்ன பண்ணுறது, கர்ம வினை இவங்களுடைய திறமையை பார்த்து இவங்களை கரெக்டான வழியில் பயணிக்க விட்டு பின்னாடி இருந்து பூஸ்ட் பண்ணி செய்கிறதுக்கு ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது அப்படி பார்க்குறப்போ இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கோல் நினச்சது ஒன்று படிக்கணும்னு நினைக்கும், அதுன்னு நினைக்கும், கடைசியில் பார்த்தா படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அதே மாதிரி காதல் அப்படின்னு பார்க்குறப்போ 99% வந்து இந்த 1 இல்லைன்னா 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட காதல்கள் வந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் காரணமாக சூழ்நிலை காரணமாக பார்த்திங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிறது பிரேக்கப் ஆகிடும், பிரிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக கை கூடாது. ஒரு சில பேருக்கு அத்திப்புத்தாப்பில் வேணால் கை கூடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு திருமணம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைவி அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது 50-50 வச்சுக்கலாம். ஒரு 50% தான் வந்து துணைவியோ இல்லைன்னா துணைவனோ கணவனோ இல்லை மனைவியோ இவங்க வந்து அமைவாங்க. அதே மாதிரி இவங்களோட கேரியர் அப்படின்னு பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் சைடில் இருந்தோ இல்லைன்னா என்ன சொல்கிறது சொந்தக்காரங்க சைடில் இருந்தோ அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. அவங்க வந்து சுயமாக நிறைய வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு
தானே சுயம்பு மாதிரி தன்னைத்தான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க அப்படியே முன்னேறி வந்துட்டு இருப்பாங்க. இந்த அனுஷ நட்சத்திரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களை பிடிக்காத நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்கள் இருக்கிற இடத்துல கலன்னு இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களோட தேகமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசானுபாகமாக இருப்பாங்க. 5லேருந்து 6 அடிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு நல்ல மாநிறம் இல்லை வெளிர் நிறத்தில் இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. பார்த்தா என்ன சொல்கிறது, இவன் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய உடல் தோற்றம் இருக்கும். ஆனால் அது இயற்கையில் பார்க்கும்போது இவங்க உடல் வலிமை மிக்கவர்கள், மன வலிமை மிக்கவர்கள், எதற்குமே அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய முயற்சி கோல் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்தில் ஒரு 4 கிலோ குறைக்கணும், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க அதுக்கான தொடங்கிட்டாங்க. ஒரு மாதத்தில் 20 நாள் முடிஞ்சிருச்சு. அவங்க எய்ம் பண்ணதில் பாதி குறைச்சிட்டாங்க, டயட் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ 21ஆவது நாள் இந்த கர்மா என்ன பண்ணுன்னு தெரியுமா? அவங்க காலில் அடியை போட்டு இல்லை காலை வீங்க வச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அடுத்து அந்த 10 நாள் முடிக்க விடாமல் பண்ணிடும். அப்போ அவங்களோட மனசு அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோ நொந்து போகும். ஐயோ நம்ம நினச்சோமே. இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா முயற்சிகளுக்கும் இப்படி தான். திரும்ப கால் சரியாக அடுத்து ஒரு மாதம் பிரேக்கு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப பார்த்தா அது இருக்காது, வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலையோ காரணமாக அடுத்து ஒரு பிரேக் ஆகும். அப்போ 3வது முறை முயற்சி செய்யும்போது தான் இவங்க அந்த நினச்ச இலக்கை இவங்களால் அடைய முடியும். இது இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்க, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் முதல் அட்டம்ப்டில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. 3வது அட்டம்ப்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இவங்க ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஏமாற்றத்தை இவங்களால் தாங்கிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் இவங்க தப்பே பண்ணாமல் யாராவது இவங்களை குத்தம் சொல்லிட்டாங்கன்னா பயங்கரமாக கோபம் வரும். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு கோபம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோபம் வரும். ஆனால் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறம்போது கோபம் மட்டும்தான் இருக்குமே தவிர பழி வாங்கும் உணர்வு இருக்காது. சரி இவ்வளோ நாள் நம்ம கூட பழகிட்டான், இவ்வளோ நல்லவனாக இருந்துட்டான், இப்போ தானே ஏமாற்றிருக்கான், சரி போட்டும் போ, அவனுக்கு தெரிஞ்சது அவதான் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டதாக இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த உடல் ரீதியான உபாதைகள், இப்போ சின்ன வயசில் ஒரு விபத்துக்கள் ஏற்படுறது, அதாவது 1 தடவை 2 தடவை இல்லை 3 தடவை மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க இந்த பொதுவாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் இறைவன் இவங்களை கைவிட மாட்டாங்க. அப்போது இந்த குடும்பம் இல்லைன்னா கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்க்குறப்போ, கூட பிறந்தவங்களுக்கு குடும்பத்தையும் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியது இந்த அனுஷ நட்சத்திரம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இவங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உறவு இருக்குன்னா அது நம்ம இந்த அனுஷ நட்சத்திரம் என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உறவு இருக்குன்னா அவங்கக்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசி சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் தான் அது உண்மையான அன்பு. இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினைக்காது. பாசங்கிறது இதயம் முழுமை நிறச்சி வச்சுருக்கும். அப்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷப்படும். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனை அசிங்கங்கள் அவமானங்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இந்த அனுஷ நட்சத்திரம் போய் ஓடி உதவி செய்யும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தில் பார்க்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட திறமை இருக்குது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக பணம் இல்லை, இந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அவங்க ரொம்ப க்ளோஸாக இல்லாட்டியும் தெரிஞ்சாலும்
அனுஷ நட்சத்திரம் கஷ்டப்பட்டாலும் தனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஏதாவது அடுத்த மாதம் செலவு பண்ணலான்னு வச்சுருக்கோம். அந்த இடத்துல இந்த அனுஷ நட்சத்திரம் இதை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். சுயநலம் பார்க்காம என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு போய் அதை ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த சக்தி அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு மனுஷனை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பார்க்கும்போதே அவங்கள அக்கு வேற ஆணி வேற அலசி எடுத்துருவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன எந்த மாதிரி உள்ளவங்க அப்படின்னு. அப்போது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, 15 வயசுலேருந்து ஒரு 24 வயசு 25 வயசு வரைக்கும் நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு 30 வயசை தாண்டும்போது பார்த்தோன்னா அது சுருங்கி சில பேருக்கு 1 2 அதாவது ஆத்ம நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருக்கு அது கூட இருக்காது. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு இந்த வேறு என்ன சக்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே இறைவனை கும்பிடுவாங்க இல்லைங்களா. இந்த ஒரு சரணாகதி அடைதல், பரிபூர்ணமாக உணருதல் அப்படிங்கிற ஒரு அற்புத சக்தி இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கு. இவங்க தன்னோட பக்தியால், தன்னோட அன்பால் இறைவனை கட்டி போடக்கூடிய அபரிமித சக்தி உடையவர்கள் இவர்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம மனிதர்களை விட இந்த இறைவன்களோட பேசக்கூடிய விஷயங்கள், உணர்வு ரீதியாக, மனது ரீதியாக பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனுஷ நட்சத்திரம் ஒரு சிவபெருமான்கிட்ட டெய்லி கும்பிட்டுருக்குன்னா, அப்போ இறைவா இந்த மாதிரி நான் எதையுமே எதிர்பார்க்கலையே இறைவா, நாளைக்கு எனக்கு ஃபீஸு கட்டணுமே, பிள்ளைக்கு அது பண்ணணுமே, எனக்கு தெரியும் நீ நாளைக்கு கட்டணும், என்கிட்ட இதுவரை 10 பைசா இல்லை, ஆனால் நீ என்னை கைவிட மாட்ட. அப்போது இழந்தாலும் இறைவன் மேல் உள்ள நம்பிக்கை இழக்காத நட்சத்திரம் எதுன்னா அது அனுஷம். அப்போது அந்த இறைவன் இவங்க சொன்ன விஷயத்துக்காக மறுதினமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு உதவியை, ஏதோ ஒரு விஷயத்தை இறைவன் நடத்தி கொடுத்துருவான். அது நடத்துறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிமித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இறைவன்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு போய் உக்காந்துருப்பாங்க. பார்த்தா ஒரு பக்கத்து வீட்டு தெரிஞ்சக்காரவங்க, ஐயா நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன்யா, இந்தாங்க திருநீர் பிரசாதம்னு கொடுப்பாங்க. அப்போது அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிமித்தம் அது ஒன்று. அப்படி இல்லையா, மொபைலில் ஆஃப் பண்ணல வச்சுருப்பாங்க, ஆன் பண்ணிவிட்டு சரி ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் பார்த்தா சிவனோட வாசகங்களோ இல்லை சிவபெருமான் பாடல்களோ சிவ ஆலயங்களோ அவங்க கண்ணு முன்னாடி எந்த இறைவனை நினைத்தார்களோ அந்த இறைவன் அந்த இடத்துல நிற்பான். அப்புறம் இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இயற்கையாகவே இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்கும். இதுதான் ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸும். இப்போ என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இவங்க வாழ்க்கையில் பல விஷயங்கள் இழக்குவதற்கு காரணமும் இதுதான், அப்புறம் பெறுவதற்கு காரணமும் இதுதான். இந்த ஒரு 37 வயசு 38 வயசுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அனுஷ நட்சத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட பைசா இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா விஷயங்களுக்கும். அதை கவலைப்பட்டு இவங்க அதே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் எந்த ரூபத்துலையாவது அவங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இவங்க அதை நினச்சி அசிங்கப்பட்டுருவோமே, சமுதாயத்தில் அவமானப்பட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று விடுவார்கள். சென்றாலுமே அது கிடைக்கும், ஏதோ ரூபத்தில் அது கிடச்சிரும், நடந்துடும். அப்போது இங்கே இருந்தால் ஒரு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும், அங்கே போனதுனால அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உறவு, அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த அனுஷ நட்சத்திரத்தை விட்டு அவங்க நகரவே மாட்டாங்க. ஏன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது
ஒரு சிறு வயதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்படிங்கிறப்போ இந்த சேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மற்ற 27 நட்சத்திரங்களில் இந்த அனுஷ நட்சத்திரம் அதிகமாக பண்ணக்கூடியது. அப்போது பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காமல் சேட்டை பண்ணுறது, சண்டை போடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணும். ஆனால் அவங்க ஒரு வாலிப வயசை எட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த அனுஷம் மாறிடும். அதாவது உண்மையாக இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, இந்த மாதிரி மாறிடும். ஆனால் சமுதாயத்தில் பார்க்கும்போது இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தா இந்த மக்கள் வந்து சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ அதை இவன்லாம் இப்படி இருந்தவன் தானே, இந்த பொண்ணெல்லாம் இப்படி இருந்தவ தானே, இவளுக்கு இப்படி மாறிட்டாளா அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் இது நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறது யாருன்னா இந்த உற்றார் உறவினர்கள், சுற்றம் இருக்கிறவங்க. பட் சமுதாயம் அவங்கள நம்பும். இவங்க நினச்சிட்ருப்பாங்க இவங்க காலம் முழுக்க கூட பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க, ஒரு வெட்டிப்பைய, ஒரு வேஸ்ட், இவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த அனுஷ நட்சத்திரத்தோட கான்டெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உலக அளவில் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர்கள், ஞானிகள், மகான்கள் இவங்க எல்லாருமே இந்த அனுஷ நட்சத்திரம் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்யக்கூடிய நிலையில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இதை வந்து அனுஷ நட்சத்திரம் போய் யாருக்கிட்டையும் ப்ரூஃப் பண்ணவும் நிற்காது. அது இறைவன் நடத்துகிறப்போ நடக்கட்டும் அப்படின்னு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இந்த அனுஷ நட்சத்திரம் ஒரு வீட்டில் தனியாக இருக்குது அப்படின்னா இந்த அனுஷ நட்சத்திரம் வீட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கும். சுத்தமாக எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பா நம்ம தோற்று போயிடுவோண்டா அந்தளவுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கும். அதே இது இந்த அனுஷ நட்சத்திரத்தோடு யாராவது கூட போய் தங்குறாங்க, அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை பேச்சுலர் ரூமாக இருந்தாலும் சரி தங்குறாங்க அப்படிங்கிறப்போ பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ மாறும்போதும் அப்போ பார்த்தா இதை கழுவு, இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு அனுஷ நட்சத்திரம் சொல்லிகிட்டே இருக்கும். அதை கூட தங்குறவங்க பொறுக்க முடியாமல் அவங்கள விட்டுட்டு காலி பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே போகலாம். இன்னும் நம்ம வந்து 27 நட்சத்திரங்களை பற்றியுமே நம்ம பேச போகிறோம். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய உண்மையான பாசத்தை, உண்மையான அன்பை, ஒரு ஆத்மார்த்தமான அன்பை கூட பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ பெத்த அப்பா அம்மாவோ எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களோட திருமணம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தப்பே பண்ணாமல் இவங்க திருமணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகை, அவமானம், அசிங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்திருக்கும். அது அப்புறம் சால்வ் ஆகிருக்கும், அது வேறு விஷயம். அப்போ இப்படியே இது பயணிக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே வேண்டாம், எனக்கு இறைவன் போதும், என்னோடய மனைவி போதும், என்னோடய குழந்தைகள் போதும், அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் நான் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் வந்து என்ன இறைவன் பிச்சை எடுக்க விட மாட்டான். இப்போ என்கிட்ட காசு இருக்கா, நான் பங்களாவில் வாழ்வேன், காசு இல்லையா குடிசையிலையும் வாழ்வேன், ஆனால் கடன் வாங்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தன்மானத்தோடு வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் அனைவரையுமே ஒதுக்கிடும். இந்த அனுஷம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணும், தனக்கென்று ஒரு பாதை, தனக்கென்று ஒரு வழி, தனக்கென்று ஒரு பயணம், தனக்கென்று ஒரு மக்கள், தான் வழிபடும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுஷம் பயணிக்கும். இந்த அனுஷத்துக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட்லாம் வரும். இதில் சில மிராக்கள்லாம் நடக்கும். ஒரு 20 வயசில் இந்த அனுஷம் ஆசைப்பட்ட பொருள் அது பல லட்சம் ரூபாய் இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாங்க முடியுமா, நமக்கெல்லாம் எங்கே அப்படின்னு நினச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 வயசில் ஆசைப்பட்டதெல்லாம் 35 வயசில் திடீர்னு சடனாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையாகவே இருக்கும். இவங்கக்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா தொடர்ந்து இவங்கக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. இந்த அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, மருத்துவர்களாக இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க, ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. அப்போது இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஏதாவது சாதிக்கணும் இல்லை ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அழகான பாயிண்ட் தரேன். நான் அனுஷ நட்சத்திரத்துக்கான
ஃப்ளவர் என்ன, பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை. அப்போது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கான மிருகம் என்னென்னா இந்த மான், புள்ளிமான். அப்போது நீங்கள் வந்து வழிபடக்கூடிய இறைவன் சிவனோ பார்வதியோ நாராயணரோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமைகளில் ஒரு தாமரைப்பூவை வச்சு, அது கோவிலாக இருந்தால் கோவிலில் கொடுக்கறது, இல்லை வீடாக இருந்தால் உங்கள் இறைவனுக்கு மனசார படைக்கிறது, இந்த விஷயங்களை பண்ணுறது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் டெய்லி, இல்லை உங்கள் பெட்ரூமில் கண்ணு முழிச்ச உடனே இந்த மான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கிறது, இல்லைன்னா உங்கள் மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கிறது. மெயினாக வந்து இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு தவறி போகிறாங்க, அவங்களுக்கு ஈமை சடங்குகள்லாம் செய்கிறதுக்கு வந்து காசு இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன்களுக்கு போய் இந்த அரிசி மாவு, இல்லை மைதா மாவு, இல்லை பொரி இதெல்லாம் போட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஜாக்பாட்டு, அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்து இந்த அனுஷ நட்சத்திரங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து மீன்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அன்னைக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஆனால் இந்த மீன்களுக்கு இவங்க சாப்பாடு கொடுக்கும்போது அது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள், ஓரிரு நாட்கள்லையோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம், இது ரொம்ப பெரிய பதிவாயிடும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை ரொம்ப வழிபடுங்க. சனிக்கிழமை உங்களுடைய லக்கி கடவுள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த லக்ஷ்மி நாராயணர். இவரை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ இந்த ஃபினான்சியலாகவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து சரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு உடம்பு சொல்ல மறந்துட்டேன். உடம்பு ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டு இவங்களுக்கு முகத்தில் இல்லைனா உடம்புல பார்த்திங்கன்னா தெரியக்கூடிய இடத்துல சின்னதாக தழும்புகள் ஏதாவது இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வயிறில் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே வயிற்றில் சில பிரச்சனைகள் வரும், அது தெரியாது. ஆஃப்டர் 25-30க்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களோட நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கை விரலோ கால் விரலோ, அதில் மஞ்சள் பிடிக்கிறது, இல்லை பலமற்று கருப்பாய் போய் பலமே இல்லாமல் கட் பண்ணால் கீழே விழுறது, இந்த அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த அறிகுறிகள் இருந்தாலே வயிறு உபாதைகள் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த மாதிரி இருக்குன்னா மருத்துவரை அணுகி காரமான உணவு இதெல்லாம் தவிர்க்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அனுஷ நட்சத்திரம் வந்து டீ காப்பி அதிகமாக குடிக்கும் ஒரு பீரியடில். அப்போது அந்த டீ காப்பி தான் பித்தத்தை அதிகமாக்கி விட்டுரும், அதனால் பல வியாதிகள் வரும். அப்போ அதெல்லாமே கம்மி பண்ணிக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டா அனுஷ நட்சத்திரம். ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இவங்க 60 வயசு எட்டுறதுக்குள்ளே ஒரு சமுதாயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்தத்துக்கு மத்தியிலனாலும் சரி, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு உயர்ந்த நிலையை அவங்க அடைந்து காட்டுவாங்க. ஏன்னா அது அவங்களோட வில் பவர், அவங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இதனால் அடுத்த நட்சத்திரம் வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே நட்சத்திரத்தை யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நட்சத்திரத்தை அடுத்த பதிவாக போடுறேன் அடியேன். மீண்டும் சந்திப்போம். சிவோகம்.